வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவ் தியரி. ஸோ டவ் தியரினை பற்றின ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதனை பற்றிய ஃபுல் வீடியோ வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ டவ் தியரி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இன்ட்ராடே பண்ணுற எல்லாருக்கும், அதாவது ஸ்டாக்கில் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும், ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸில் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டவ் தியரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றின ஷார்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபுல் வீடியோவுக்கு நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு 6 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து டவ் தியரியில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது நம்ம மாடர்ன் டே டெக்னிக்கல் அனலைஸில் வந்து என்னென்ன இருக்குது, ஸ்விங்கு, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் டிஸ்கவுண்ட் எவ்ரி திங். ஓகேங்களா? ஸோ ஆல் நோன் அண்ட் அன்னோன் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ரிஃப்ளெக்டட் இன் த ப்ரைஸ். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸு, ஏர்னிங்ஸு, எக்கனாமிக் டேட்டா, பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸு, எக்ஸ்பெக்டேஷன், ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைஸில் வந்து ஆல்ரெடி இன்புட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரைஸ் இஸ் த அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னு சொல்லுது. ப்ரைஸ் தான் உண்மையாக சொல்லும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் நியூஸ் பேஸ்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ரைஸை மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கிளியராக புரிய ஆரம்பிக்கும். அது என்ன சொல்ல வருதுன்றது கிளியராக புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆஸ் 3 ட்ரெண்ட்ஸ். அதாவது மார்க்கெட் வந்து 3 விதமான ட்ரெண்டை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ட்ரெண்ட், அதாவது மேஜர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜர் ட்ரெண்டுனா என்னன்னா, மந்த் டு இயர், சில மாதங்கள் இல்லை வருடங்களாக இருக்கலாம் இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷனாக. அதாவது லாங் புல் ரன்னாகவும் இருக்கலாம், லாங் பேர் ரன்னாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி ட்ரெண்ட். செகண்டரி ட்ரெண்ட்னா வீக்ஸ் டு மந்த், சில வாரங்கள் இல்லை மாதங்கள் இருக்கிறத வந்து நம்ம செகண்டரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புல் பேக் இன் அப் ட்ரெண்ட், புல் பேக் அப் ட்ரெண்ட்லேருந்து ஃபுல் பேக் ஆகிறத சொல்கிறாங்க. ரேலிஸ் இன் டவுன் ட்ரெண்ட். ஸோ ஒன் சைடாக போய்க்கிற மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறது இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு போகிறத வந்து நம்ம செகண்டரி ட்ரெண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மைனர் ட்ரெண்ட். மைனர் ட்ரெண்ட் வந்து ஷார்ட் டேர்ம், அதாவது டே 2 வீக்ஸ் இல்லை நாட்கள்லேருந்து வாரங்கள் வரை இருக்கலாம். ஸோ இதில் வந்து டெய்லி ஃப்ளக்சுவேஷன், மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் அப் அண்ட் டவுன் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ஸ்விங்ஸ். ஒரு இன்ட்ராடேவில் ஸ்விங்ஸ் பண்ணது இல்லைங்களா, லோ அண்ட் ஹை பண்ணது இல்லைங்களா? ஸோ இதை தான் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது மைனர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபுல் வீடியோக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.